ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மாவோட பிறந்த நாள் 55வது பிறந்த நாளை தங்கச்சியிட விட்ட ஸ்வீட்ஸில் வச்சு செய்கிறோம். நானும் தங்கச்சியாக்களும் உங்களோட பெரியம்மாக்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் பக்கன்ஸுக்கு. இப்போ இங்கே வந்து செய்கிறோம். நாங்கள் இந்த பர்த்டே எப்படி எல்லாம் தயார்படுத்தினாங்கன்றதையும் மேலோட்டமாக அவங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அம்மாவை மேலோட்டமாக வெளிக்கெடுத்திருக்கிறோம். முகம் எல்லாம் செஞ்சு நானும் தங்கச்சியும் சேர்ந்து சாரி உடுத்திருக்கிறோம். அம்மாவோட சாரி உடுத்தி அம்மா எப்படி இருக்கிறான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நல்ல வடிவாக இருக்கிற எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குது. அதே மாதிரி மறக்காம அம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிவிடுங்க. வாங்க எங்களோட பிறந்தநாள் கொண்டாடுறதுக்குலாம் போகலாம். அம்மாவோட பர்த்டேக்காக பிரியாணி கொத்தரட்டி எல்லாம் செய்கிறதுக்கு கறியல் எல்லாம் தயார்படுத்தி வைக்கிறா. இரவே காலையில் ஒழுங்கு எல்லாத்தையும் செய்ய போகிறோம். கொத்தரட்டிக்கு இறைச்சி கறி என்ன இது? என்ன இறைச்சி? ஆட்டிறைச்சியில் கொத்தரட்டி கறி செய்கிறா. இது வந்து வாசத்தூள் திரிக்கிறதுக்காக எல்லாம் வறுத்து வச்சிருக்கிறோம். இப்படி வாரமா சமையல் நடந்து கொண்டிருக்கு. 55வது வயசு பர்த்டே விமர்சையா கொண்டாட போறோம். என்ன தங்கச்சி கடைசி தங்கச்சியும் தம்பியும் இல்லை, அப்பாவும் இல்லை, அதனாலதான் விமர்சையா கொண்டாடுறோம். இது அப்பமா, இது நூடுல்ஸ். அப்படி பெரிய ஒரே சாப்பாடு தான். இந்த என்ன கறியம்மா? ஆட்டு பிரியாணிக்கு கத்திரிக்காயை பொரிச்சு ஒரு தொக்கு மாதிரி நல்லா இருக்கும். கத்திரிக்காய் தொக்கு கொண்டிருக்கிறோம். எங்களை பிரியாணி ரெடி ஆகிருக்குது. பெரியம்மா வந்து அன்னாசி பழம் பட்டி கொண்டிருக்கா. என்னதுக்கு பெரியம்மா அன்னாசி பழம்? ஓகே, உங்களோட வாக்கன்ஸை பற்றி சொல்லுங்க. என்ன சொல்றாண்டா எங்கட வாக்கன்ஸ் என்னடா வந்து சமைச்சு சாப்பிட்றாலும் எங்கிட்ட வாக்கன்ஸ் கொண்டாட்டவா. உண்மையாக எங்கே போனாலும் சமைச்சு சாப்பிட்றான் வெயில. அங்கால சட்டிக்கில் வந்து ஆட்டிறைச்சி குழம்பு இருக்குது. இரவுக்கு கொத்தரட்டிக்கு இப்படி எங்கட அம்மாவோட பர்த்டே விமர்சையா என்ன செய்து தயாராகி கொண்டிருக்கிறான். என்ன செஞ்சலாம் அதான் தயாராகி கொண்டிருக்கிறான். தங்கச்சி வந்து அவட கையாலேயே கேக் செய்கிறா. அம்மா இங்கால அப்பம் சுட போறா காலையில சாப்பாட்டுக்கு. அப்பம் ரெடி ஆயிட்டது. இப்ப யார டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போறீங்க? சீனி போடல. நேமியா வெயிட் பண்றான். சீனி போடுறோம். சீனி போட்டா ஊற்றி போட்டு வரேன் கொஞ்சம் பேர். சாப்பிடுவாங்க சீனி சுவர் இல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. ஒரு முட்டையை சட்டி எடுக்குவோமா? அம்மாட பர்த்டே ஸ்பெஷல் சிக்கன் 65, ஆட்டிறைச்சி பிரியாணி, பெரியம்மாட கையால் செஞ்ச கத்திரிக்காய் தொக்கு. இது வந்து அன்னாசி பழ கறி, வெங்காய சம்பல் தான் இன்றைக்கு ஸ்பெஷல். நான் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்றேன். அவ்வளோ அதுக்கு வயிறு ஃபுல் ஆகிட்டு படி அப்பம் சாப்பிட்டு நல்லா இருக்கும். தங்கச்சி தனியாக அம்மாவோட பர்த்டேக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணி கொண்டு இருக்கிறா. எங்களோட பலூன் இருக்கிறா. இதெல்லாம் பார்த்துனீங்களா? இப்போ தெரியலாம் இந்த கலரில் வாங்கி நம்மளோட சாரி இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி முடிய பர்த்டே பார்ட்டி எப்படி நடக்குதுன்றதையும் மேலோட்டமாக அவங்களோட பகிர்ந்து கொள்றேன். அம்மாவும் தங்கத்தையும் வந்து டெக்கரேட் பண்ணுறேன்.
அம்மா ரெடி ஆயிட்டா அம்மாவை சும்மா சிம்பிளா வெளிக்கிடுத்தி விட்டுருக்கிறேன். இந்த டிஷர்ட்டும் பண்ணி தந்துக்கிறேன் 55. இது தங்கச்சி கொமான் பண்ணி எடுத்து கொடுத்துக்கிறேன். இந்த டெக்கரேஷன் சாமானோட அவட 55வது பர்த்டே ஞாபகப்படுத்துற விதமா இந்த டிஷர்ட் போட்டிருக்கேன். நல்ல பிங்க் ஸ்கர்ட்டுக்கு பிளாக் கலர்ல 55 அடிச்சு. இது அவதான் வாங்கிட்டு இந்த பாவாடை முதல் வரைக்கும் கொண்டு வந்தவ வரையா நம்ம மோத்த அடிவையா இருக்கு. டெக்கரேஷனும் படிவையா இருக்கு. தங்கச்சி வடிவா டெக்கரேட் பண்ணியிருக்கிறான். நாங்கள் கேக் வெட்டுற மிச்ச கட்டங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்றோம். இப்பவும் இந்த சாரி வரைக்கும் இப்படி இழுத்து விடுவோம். சரியா? எங்களுடைய அம்மா அவளை கிடுத்தி பார்க்க எங்களுக்கு விருப்பம். எனக்கு தங்கச்சிக்கு என்னுடைய மகளுக்கு கூட விருப்பம். எங்களுடைய அம்மா எப்பவுமே வடிவா இருக்கணும். அம்மாவுக்கும் விருப்பம் எங்களுக்கும் விருப்பம். ஏன்னா அம்மா சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் சந்தோஷமா புத்துணர்ச்சியா இருக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா வடிவா இருப்பீங்க. அதுதான் உண்மை. அம்மாட 55வது வயசு பர்த்டே நான் தங்கச்சியோட செய்யறேன்னு சந்தோஷப்பட்டாலும் தம்பி அப்பா மற்ற தங்கச்சி என்னுடைய தங்கச்சியோட பிள்ளைகள் கவலைப்படுறேன். ஏன்னு சொன்னா சுவிஸ்ல வாக்கன்ஸ்க்கு வந்து மாட்டுப்பட்டுட்டோம். அம்மாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கல. அவ வேறையில அவையெல்லாம் வேற வேற நாடுகளில் நிக்கிடும். தங்கச்சிக்காக்கள் எகிப்துல நிக்கணும். அப்பா மனோச்சும் வீட்டை நிக்கணும். அப்ப நாங்க 2வது தங்கச்சியோட அந்த பர்த்டே கொண்டாட போறோம். அதை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல எனக்கு நல்ல சந்தோஷம். கேக் அன்னிச்ச வேலைகள் தொடர்ந்தாச்சு. தங்கச்சி இப்போ கேக் கொண்டு வரா. அம்மாட பர்த்டே வீடியோ ஃபுல்லாக என்னுடைய தங்கச்சின்ற யூடியூப் சேனலில் பாருங்க. அவட யூடியூப் சேனல்லாம் ஃபுல் வீடியோ போடுவேன். நான் எங்களோட சின்ன சின்ன கட்டங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி நாங்கள் வீடியோவை தான் நான் போட போகிறேன். கேக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் காணாது. தங்கச்சி மேலால டெக்கரேட் பண்றா. சரியான வேலை. நான் ஒன்றுமே செஞ்சு கொடுக்கல. சாப்பாடெல்லாம் கூட நித்திரையும் இல்லை. களைப்பா இருக்கா சிந்து? சந்தோஷமா செய்கிறது அம்மாக்கா. நான் இப்படித்தான் முந்தியோடு படுத்திருந்த நாளே எல்லாமே இருக்கு. இப்ப நான் செய்தது இல்லை தானே அம்மா கொண்டும், அதனாலதான் செய்யறேன். சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. முதல்ல காரணம் விசா இல்ல. எல்லாரும் அப்படித்தான். இப்ப விசா வந்த அப்புறம் ஓகே, எதாவது யார் யாருக்கு செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடிக்கிறது தான் என்ற லட்சியமே. நல்ல காலமும் செய்யல ஒரு தருக்கு அக்கா. இனி என்னால செய்ய முடியும். அப்ப அக்கா 40வது வயசு பர்த்டே செய்வீங்க? அக்காவுக்கு பர்த்டேக்கு செய்யறது என்ன வந்து என்னமா 40 சொல்லாத கப்பல்ல கொண்டாடுறோம் தெரியா. அக்காட பர்த்டே 40வது வந்து 50 என்ன விக்குட்டி அம்மாவோட போய் இருக்குது. அதுக்காக லேபி கிஷாந்த் அஜய் அபி அம்மாவோட ஃபோட்டோ ஷூட் எடுக்கினோம். என்ன பிரச்சனைனா தங்கச்சி 2 குட்டீஸும் இல்லை, அக்ஷயும் வர மாட்டேன்னுட்டார். அதனால இவிய வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம் ஞாபகத்துக்கு. அம்மாவோட எங்களோட ஃபேமிலி நின்று ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம். அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அம்மா கேக் வெட்ட போகிற கட்டங்கள் அம்மா வாங்க வாங்க நவுலண்ணாக்கள் வந்து நிக்கணும். அப்படியே காட்டுங்க நவுலண்ணாவை. கார்ல போன ஊர் சுத்தி பார்த்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பர்த்டேக்கு வந்திருக்கணும். ஏன்னா தங்கச்சி இடத்துல 2-3 தமிழ் குடும்பம் தான். அவையோட என்னோட தங்கச்சி எப்பவுமே சந்தோஷமா சொந்த பந்தமா பழகுறது. அவையும் கூப்பிட்டுருக்குறோம். அவைதான் எங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு கொத்துரட்டி செஞ்சு கொண்டு வந்தது நவுலண்ணா. அதையும் காட்டுறேன் உங்களுக்கு பிறகு. சரி, எங்கட போட்டோ ஷூட் பிடிச்சது. அது பிரச்சனை மக்களுக்கு தெரியும். இப்ப தம்பி பெரியம்மாவோட அம்மாவோட வந்து போட்டோ எடுக்கிறது அவ்வளவு தம்பி. இது வந்து எங்களோட தம்பி, இது அம்மா, அது வந்து பெரியம்மா, அது வந்து அக்கா, நான் தங்கச்சி. சரிக்கா, இவர் 2 பேரும் அண்ணாவையும் தம்பியையும் கல்யாணம் செஞ்சு
எப்படி விளக்கம் அப்படி இருக்கு. அதனால இவர் எனக்கு தம்பி, அவ இன்னொரு தங்கச்சி இருக்கிறா. ஒரே ஒரு தம்பி ஒரே ஒரு தங்கச்சி எங்களுக்கு. வந்த கடை வீடியோஸ் நவலனோட கார்ல நாங்க போய் சுடாம எல்லாம் சுத்தி பார்த்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அம்மாட பர்த்டேக்கு வந்திருக்கணும். கொத்தடி எல்லாம் செஞ்சு கொண்டு உண்மையா ஒரு சௌரம் எப்படி உதவி செய்யணுமோ அப்படி நல்ல வடிவா தங்கச்சியையும் கவனமா பார்த்து வடிவா உதவிகள் செய்வினோம். எல்லாத்துக்கும் நன்றி. நவலண்டா கொஞ்சம் வந்த அக்காக்கு ஏதாவது சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயம் வேற. நவலன் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களோ? ஏதாவது சொல்லுங்க. நவலன் சொந்தக்காரர் எல்லாம் கூட யூடியூப் பாக்குறேன்மா. உண்மையாவா? காலமா பார்த்து கொண்டிருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அது உண்மையாவா நவலன்னா? கேட்க சந்தோஷமா இருக்கு. நல்லதா தானே சொல்லியிருக்கேன். நல்ல அபிப்பிராயம். நாங்க நல்லதான் அனுப்பி விட்டேன். ஓகே. நாங்க நல்ல விஷயத்தை கொடுத்தா நல்லதா தான் சொல்லுவீங்க. நன்றி நன்றி. ஓகே, எல்லாத்துக்கும் நன்றி. கொக்கோ கோலா எடுத்து பிளாஸ்டிக் கப் இருக்கு. அம்மாட பர்த்டேக்கு நான் அவ்வளோனா தன்னுடைய கையால் கொத்தரட்டி செஞ்சு தந்துருக்கேன். அதோட ஆட்ரச்சிக்காரி அந்த ஆட்ரச்சிக்காரி ஆட்டானு அன்னைக்கு கொழுப்பு. இரவு சாப்பாடு. மத்தியானம் வந்து பிரியாணி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. நம்ம சாப்பிட எல்லாரும் சாப்பிட போயிடும். இரவு சாப்பாடு கொத்தரட்டி சந்தோஷமா குடும்பத்தோட சாப்பிட போறோம். கொத்தரட்டி செஞ்சு வந்த நவலனாக்கு நன்றி சொல்லிக்கொண்டு எங்களோட பர்த்டே பார்ட்டியை முடிக்க போறோம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே பார்க்கக்கூடியதா இருக்கும். நல்லா இருக்கும். இருந்து சாப்பிடுங்க. அது அப்படி விமர்சையா கொண்டாடிட்டோம். அவங்க சாப்பிட போறோம். தமிழ் இன்னைக்கு வணக்கம். இந்த வீடியோ முடிய போது நன்றி, வணக்கம், பாய்.